கருப்பு எம்ஜிஆர் என்ற பெயர் அவருக்கு மக்கள் கொடுத்தது, நம்ம கொடுக்கல. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் வாழ்க்கையில ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஒரு மனிதர் வாழ்ந்தா எப்படி வாழணும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக கேப்டன் எம்ஜிஆர் மாதிரி ஃபாலோ பண்ணி வாழ்ந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கிட்ட தான் இருக்கார். நம்ம ஒவ்வொருவருடைய ரத்தத்திலும் உணர்விலும் மூச்சிலும் நம்மளுடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலையும் நம்மளோட கலந்திருக்கிறார் நம் தலைவர் அவர்கள். அதனால நான் எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன், கேப்டன் ஒருவர் தான். ஆனா தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி விட்டு தான் போயிருக்கிறார். இன்னைக்கு நாம சென்னை சிட்டியில இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அடிக்கடி உங்களை எல்லாம் தலைமை அலுவலகத்தை வர வச்சு எல்லாருக்கும் தலைவர்களுக்கு பூ போடுறதா இருக்கட்டும், ஒரு வணக்கம் செலுத்துவதா இருக்கட்டும், கொடி நாளாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உங்களோட சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுவதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெருமை அடைகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதான் தலைவர் எங்கும் போல தலைவர் ரூபத்தில் உங்களை நான் பார்க்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரை நான் பார்க்கிறேன். கேப்டன் இன்னைக்கு கரை வேட்டி கட்டி ஒரு சிங்க நிகர் தலைவரா உங்களுக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கார். கரை வேட்டி கட்டிய நீங்கள் அனைவருமே கேப்டன்கள் தான் என்பது உங்கள் அந்நியார் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாமே எனக்கு கேப்டன் மாதிரி தான். நீங்க எல்லாருமே கேப்டனின் மறு உருவங்கள் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்னு இன்னைக்கு சிட்டியில நீங்க எல்லாம் இருக்கீங்க. நம்ம ஒன்றும் டாட்டாவோ பிர்லாவோ அதானியோ அம்பானியோ கிடையாது. அன்றாடம் நாம் உழைத்து ரத்தத்தை வியர்வையாக சிந்தி இந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த கட்சிக்கு நிகர் நீங்க மட்டும்தான். எனக்கு தெரியும், நீங்களாம் நினைக்கலாம் அன்னைக்கு எப்படி தெரியும் நம்ம எப்படி இருக்கோம். அப்படி கிடையாது. உங்க அண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் லைஃப் எப்படி இருக்கீங்க, எப்படிலாம் நீங்க உழைச்சி உங்களுடைய குடும்பத்தையும் இந்த கட்சிக்காக நீங்க எல்லாரும் ஈடுபட்டு இந்த கட்சியை உங்கள் உயிருக்கு இணையாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லன்னு வேற எப்ப சொல்ல முடியும்? உங்க எல்லாருக்குமே என்ன சொல்றேன், உங்க அத்தனை பேரையும் நம்மளுடைய தொண்டர்களாக நாங்கள் பெற்றதுதான் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்ற பாக்கியமாக இன்னைக்கு கருதுகிறோம். கேப்டன் எப்பவுமே சொல்வார், நான் தலை குனிந்தாலும் என் தொண்டரை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று சொல்வார். எல்லாம் தைரியமா இருங்க, கம்பீரமா இருங்க, நெஞ்ச நிமித்தி அப்படி நில்லுங்க. நீங்க எல்லாம் கேப்டனுடைய தொண்டர்கள், கேப்டனுடைய மறு உருவங்கள் நீங்கள். அதனால இன்னைக்கு ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு நேர்மையான உண்மையான ஒரு நாட்டுக்கு இப்படிதான் ஒரு கட்சி இருக்கணும் என்பதற்கு இலக்கணமாக இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான ஒரு கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம் தலைவர் அவர்களை நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்தி இந்த கட்சியை ஒரு கட்டுப்பாட்டோட கொண்டு போயிருக்கிறார் என்பதற்கு இன்னைக்கு தேமுதிக ஒரு உதாரணம். கடலூரில் நடந்த பாசார் மாநாடு இன்றளவும் தமிழகத்திலே எந்த ஒரு கட்சியும் செய்ய முடியாத அளவு சொந்த உழைப்பில் நீங்களே வாகனங்களை வைத்துக் கொண்டு நீங்களே உணவு கட்டி கொண்டு காலையிலே 10:30 மணி வரைக்கும் அங்கேயே இருந்து அந்த மாநாடை வெற்றி மாநாடாக செய்து தமிழ்நாடுல இந்தியாவில உலகத்தையே திரும்ப பார்க்க வச்சிருக்கல. உங்களுக்கு எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். ஏன்னா இது ஒன்றும் சாதாரண இல்லை. இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சா கூட நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி நம்ம ஃபீல்டில் இருக்கோம். நம்ம ஒன்று 4 ரூம்குள்ள உட்காந்து அரசியல் பண்ணிக்கல, களத்தில் இருக்கிறோம், மக்களோடு மக்களாக இருக்கிறோம். அனைத்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தொகுதிக்கும் நாம் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாடு முழுக்க ஒரு நேர்மையான ஒழுக்கமான நியாயமான லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறந்த கட்சியா இன்னைக்கு வருதுன்னா அந்த பெருமை அத்தனையும் உங்கள் ஒவ்வொருவரை சேருமே தவிர வேற யாரையும் அது சேராது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன் கட்சியை. ஏன்னா நம்ம இது வரைக்கும் வரலாறு பார்க்கலாம். ஏதாவது இன்னைக்கு எதுவுமே நம்ம மேல பழி போட முடியாதவர்கள், எதையுமே நம்ம மேல குற்றம் காமிக்க முடியாதவர்கள் தான்
நாளுக்கு நாள் ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க கற்பனை சக்திக்கு தோன்றியதெல்லாம் எங்கள் வியூகம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறதுக்கும் நம்மளுடைய கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. பழுத்த மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு நம்ம பழமொழி தமிழ்நாட்டில் இருக்க. அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த பேருடைய கண் பட்ட ஒரு கட்சியா எது இருக்குன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.